வணக்கம். தமிழ்நாட்டுல ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்கள்னு சொன்னா நம்ம மனசுக்கு வர்ற முதல் சில பேர்கள்ல ஒண்ணு சமயபுரம் மாரியம்மன் கோவில். வாங்க அந்த கோவிலோட ஆச்சரியமான கதைக்குள்ள நாமளும் பயணிக்கலாம். ஒரு மூலவர் சிலை, அதுவும் மணல், களிமண் அப்புறம் மூலிகைச்சாறு எல்லாம் வச்சு செஞ்ச சிலை. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? யோசிக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட முதல் அதிசயமே இந்த மூலவர் சிலைதான். சரி, இந்த மூலவர்ல அப்படி என்னதான் அதிசயம் இருக்கு? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். மத்த கோவில்கள்ல பாக்குற மாதிரி கருங்கல்லால செஞ்ச சிலை இல்ல இது. இங்க இருக்கிற அம்மன் சிலை முழுக்க முழுக்க மணல், களிமண் அப்புறம் பலவிதமான மூலிகை சாறுகளோட கலவையால உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த அம்மனோட மிகப்பெரிய தனித்துவமே. இப்படி ஒரு தனித்துவமான முறையில சிலை செய்யப்பட்டிருக்கிறதுனால நேரடியா மூலவருக்கு அபிஷேகம் பண்றதில்ல. ஏன்னா அப்படி பண்ணா சிலை சேதமாகிடும் இல்லையா? அதுக்கு பதிலா மூலவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கல் சிலைக்கு தான் எல்லா அபிஷேகமும் நடக்கும். மூலவரோட சக்தியையும் அந்த மணல் மூலிகையோட புனித தன்மையும் பாதுகாக்கத்தான் இந்த ஏற்பாடுன்னு ஆழமா நம்புறாங்க. சரி, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் எப்படி உருவாச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. வாங்க அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். இந்த காலவரிசைய பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த கோவில் ஒரே நாள்ல கட்டப்பட்டது இல்ல. 17ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசோட ஒரு சின்ன இராணுவ தளமா ஆரம்பிச்சு மெதுவா பல நூற்றாண்டுகள்ல வளர்ந்து அப்புறமா 18ஆம் நூற்றாண்டுல விஜயராய சக்கரவர்த்தியால தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான கோவில உருவெடுத்திருக்கு. இந்த கோவிலோட தோற்றத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையும் சொல்லப்படுது. அதாவது இந்த மாரியம்மன் சிலை முதல்ல ஸ்ரீரங்கம் கோவில்ல இருந்துதான். அப்போ அந்த சிலையோட உக்ரத்தால ரங்கநாதருக்கு உடல் நலம் சரியில்லாம போகுதுன்னு நம்பி அங்கிருந்து அந்த சிலைய அப்புறப்படுத்தினதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி அங்கிருந்து வந்த அம்மன் தான் இங்க கண்ணனூர் மாரியம்மனா சக்தி வாய்ந்த தெய்வமா உட்கார்ந்திருக்காங்க. ஒரு கோவிலோட பெருமை அதோட கட்டடத்துல மட்டும் இல்ல, மக்களோட பக்தியில தான் இருக்கு. சமயபுரத்தோட ஆன்மாவே இங்க வர்ற மக்களோட அந்த அசைக்க முடியாத பக்தி தான். அவங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குன்னு பாப்போமா? இங்க பக்தர்கள் அம்மனுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள தான் காணிக்கையா தராங்க. வெல்லம், அரிசி மாவு, நெய் கலந்து செய்யற மாவிளக்கு, அப்புறம் பச்சை உப்பு, வேப்பல, இப்படி இந்த எளிமையான காணிக்கைகள்ல தான் அவங்களோட தூய்மையான பக்தியும் நம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கு. சில சமயங்கள்ல பக்தியோட உச்சகட்டமா தங்களோட உடலையே வருத்திக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. தீ மிதிக்கிறது மாதிரி ரொம்ப கடினமான சடங்குகளை கூட செய்றாங்க. அவங்களோட தியாகத்துக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் இதைவிட பெரிய சாட்சி வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? சமயபுரத்தோட இன்னொரு ரொம்பவே தனித்துவமான விஷயம் சாமியாட்டம். இதுல என்ன நடக்கும்னா, ஒரு பக்தர் மூலமா மாரியம்மனே நேரடியா மத்த பக்தர்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு ஆசி வழங்குறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதாவது கடவுளுக்கும் பக்தருக்கும் நடுவுல எந்த தடையும் இல்லாம நேரடி உரையாடல் நடக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த கோவிலோட புகழ் நம்ம தமிழ்நாட்டோட மட்டும் நிக்கல. அது எப்படி உலகம் முழுதும் பரவியிருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஆச்சரியமான தகவல், தமிழ்நாட்டிலேயே பழனிக்கு அப்புறம் வருமானத்துல 2வது பெரிய பணக்கார கோவில் எதுன்னு தெரியுமா? அது நம்ம சமயபுரம்தான். பக்தர்கள் மனமுகந்து கொடுக்கற காணிக்கைகளால தான் இது சாத்தியமாயிருக்கு. இதிலிருந்தே இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரியம்மன் வழிபாடுங்கிறது நம்ம நாட்டோட எல்லைய தாண்டி பல நாடுகள்ல பரவியிருக்கு. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி வரைக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கேந்து போன தமிழர்கள் தங்களோட கலாச்சாரத்தையும் இந்த அம்மன் மேல இருந்த நம்பிக்கையும் அங்கேயும் கொண்டு போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் இந்த வழிபாடு அங்க உயிர் போட இருக்கு. இப்ப நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கம்னு புரிய வைக்குது. ஆனா ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்புது. பல நூற்றாண்டுகள், பல நாடுகள்னு எல்லைகளை கடந்து ஒரு நம்பிக்கை எப்படி இவ்வளவு வலிமையா இன்னிக்கும் நிலைச்சு நிக்குது? யோசிச்சு பாருங்க.